அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி பிஒய்க்யூ டிஸ்கஷனோட கடைசி வீடியோ இது. சரிங்களா? பாலிட்டி இதோட முடியுது. கடைசியா என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, அரசியல் கட்சிகளும், ஆட்சியியல் முறைகளும், தேர்தல்கள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம், ஊழல் தடுப்பு, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, கடைசியாக தகவல் அறியும் உரிமைச் சட்டம். இதிலிருந்து கேட்ட கேள்விகள தான் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸா என்ன ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா, அரசியல் கட்சிகள் அதனுடைய சின்னங்கள வச்சு நெறைய கேள்விகள் வந்து வந்திருக்கும். இப்ப சமீபத்தில அப்படி வரதில்ல. இருந்தாலும் முன்னாடி நெறைய கேள்விகள் அப்படி வந்திருக்கு. அதுல முதல் கேள்வி பாருங்க. எவ்வளோ பேர்ஸ் கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இரு பூக்கள் மற்றும் புற்கள். கரெக்ட் தான். இந்த மாரி கேள்விகள பார்க்கிறப்ப, இந்த மாதிரி ஒன் வேர்டா படிக்காம, நம்ப அந்த சின்னங்கள எடுத்து பார்க்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்தரா நீங்க படிக்கிறப்ப அப்படி எடுத்து படிங்க. அப்பதான் மறக்காது. அடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம். ஓகேங்களா? கடிகாரம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சின்னம். கரெக்ட் தான். அடுத்தது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிறதுக்கு கார் சின்னம். ஓகேங்களா? இப்ப அ பாரதிய ராஷ்டிர சமிதி அப்படின்னு சொல்லி பேர் கூட மாத்திட்டாங்க. சரியா? அடுத்தது அசாம் கண பரிஷத் அப்படிங்கிறதுக்கு யானை சின்னம் வரும். ஓகேங்களா? யானை அப்படிங்கிறது தான் சின்னம். இந்தியாவிலே பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும், அசாம் கண பரிஷத்துக்கு மட்டும் தான் யானை அப்படிங்கிற சின்னம் வரும். சரிங்களா? எவ்வளவு இணைகள் சரியாக இருக்கு அப்படின்னா, 3 இணைகள் வந்து நமக்கு சரியாக இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு அரசியல் கட்சிகள் அதனுடைய சின்னங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கிறப்ப, நமக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதனுடைய சின்னங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படிதான் நமக்கு கேள்விகள் மேபி அடுத்த டைம் கேட்கிறப்ப அப்படி கூட கேட்கலாம். ஓகேவா? சரி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள் குறித்த கீழ் காணப்படும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் கட்சிகள் இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன. மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது parties in India function within the institutional framework of a federal structure and are bound by country's electoral rules and laws அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகே. இந்தியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பார்த்தோம்னா, நமக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சிகளுமே செயல்பட்டுட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். அடுத்ததா பார்க்கிறப்ப, சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் பார்ட்டிஸ் தான் ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரிஜிஸ்டர்டா, ப்ராப்பரா இருக்கக்கூடிய கட்சிகள். இந்தியாவுல கட்சி தொடங்கணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கு ப்ராப்பரான விதிமுறைகள்லாம் இருக்கு. கட்சி தொடங்கணும். 30 நாளுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்ததா வந்து உட்கட்சி தேர்தல் அப்படிங்கிறத நடத்தணும். இந்த மாதிரி இன் பார்ட்டி டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாரி ஒரு நிறுவனமாக்கப்பட்ட ஒரு கட்சிகள் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தேவைப்படுது நமக்கு. சரிங்களா? அப்பதான் ஜனநாயகம் அப்படிங்கிறது சிறந்த முறையில இருக்கும். ஓகேவா? இப்ப கட்சிகளுக்குள்ளேயே டெமோக்ரஸி இல்லன்னா, அந்த கட்சிகள் வந்து எப்படி டெமோக்ரஸிய டெவலப் பண்ணுவாங்க? அதுதான் அங்க முக்கியமான விஷயம். சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2மே நமக்கு சரிதான். அடுத்தது. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்க்கண்ட எந்த அளவு கோலின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 கண்டிஷன் வந்து வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன வரும்? 6% வாக்குகள வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? இந்த 6% வாக்குகள் வந்து 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா? 4 ஸ்டேட்ஸ் அதில் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலக்ஷனா இருக்கலாம், இல்ல லோக்சபா எலக்ஷனாவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 4 லோக்சபா சீட்ட வின் பண்ணியிருக்கணும். சரியா? 6% ஆஃப் வோட் இன் 4 ஸ்டேட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலக்ஷன் ஆர் லோக்சபா எலக்ஷன். அது இல்லாம ஒரு 4 லோக்சபா சீட்ட வின் பண்ணியிருக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 2வது கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, 2% ஆஃப் த சீட் ஃப்ரம் 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 மாநிலங்கள்ல இருந்து 2% சீட்டுகள வின் பண்ணியிருக்கணும் லோக்சபா தேர்தல்ல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டியா இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் பார்ட்டி இன் 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 3 தான் கண்டிஷன். இப்ப இங்க கேள்விகள பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல். ஓகேங்களா? 4 ஸ்டேட்ஸ்ல 6% ஆஃப் த வோட் கரெக்ட் தான். மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் இந்த செகண்ட் கண்டிஷன். 2% ஆஃப் சீட் இன் 3 ஸ்டேட்ஸ் அதுதான் குடுத்திருக்காங்க. அடுத்தது ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை அல்லது அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். இதுவுமே சரிதான்.
கடைசியா ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல் அப்படிங்கிறது இந்த மாரி ஒரு கண்டிஷனே கிடையாது நமக்கு. சரியா? 3 வரதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சாரி 4 வரதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்ஸர். சரியா? அடுத்தது, அரசியல் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசியல் பிளவு ஃபேக்ஷனலிசம் கட்சிகள் 2ஆக பிரிஞ்சு போறது. இது எல்லாமே எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல ஏற்படக்கூடிய ஒரு போட்டித்தன்மையினால தான். ஓகேங்களா? எனக்கு பதவி கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி அந்தஸ்து கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆசை, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால தான் பதவி ஆசை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு, அவங்க பிரிஞ்சு போறது மட்டும் இல்லாம, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிளையும் பிரிஞ்சு போய் இன்னொரு கட்சியோட சேர்த்து அங்க போய் அமைச்சர் ஆகுறது, முதலமைச்சர் ஆகுறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாவோட இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அந்த ஒரு நடைமுறையில பார்த்தீங்கன்னா, இருந்துட்டே தான் இருக்கு. நெறைய உதாரணங்கள் இருக்கு. ஃபேக்ஷனலிசம் அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு போறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அத ஃபேக்ஷன்ஸா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கில செய்தித்தாள்கள்ல குடுப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. கீழ்க்காணும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, எஃபெக்டிவ் டெமோக்ரஸிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரி. டெமோக்ரஸி செயல்படணும்னா, அதுக்கு அரசியல் கட்சிகள் கண்டிப்பா தேவைப்படும். அடுத்தது, கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையின் இடையேயான உறவினை எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன. அப்படி சொல்லிக்கணும். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டி சிஸ்டம் அண்ட் டெமோக்ரஸி வில் பி இன்கம்ப்ளீட் வித்தவுட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது டெமோக்ரஸி வந்து சரியான முறையில இயங்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆளுங்கட்சிய விட எதிர்க்கட்சி தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய தவறுகள சுட்டிக்காட்டுறதுக்கு நமக்கு ஒரு எதிர்க்கட்சி, வலிமையான எதிர்க்கட்சி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? எதிர்க்கட்சியா இருந்தா மட்டும் பத்தாது. அது வலிமையான எதிர்க்கட்சியா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ப நாட்டுல டெமோக்ரஸி அப்படிங்கிறத ரொம்ப வலிமையாக்க முடியும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து பெற்றும் நிலை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. இந்தியாவுல முதல்ல ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அப்படிங்கிறது 1969ல முதல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரே வராரு. இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற இந்த பதவிக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது 1977ல வழங்கப்படுது. அவர் வந்து கேபினெட் அமைச்சருக்கு இணையான அமைச்சராக கருதப்படுகிறார். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரெக்ட் ஆன்ஸர் கேட்டிருக்காங்க. 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது. சுதந்திர உழைப்பாளர் கட்சி. அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பார். அம்பேத்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, உழைப்பாளர் கட்சி, அடுத்ததா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் இந்த மாரியான கட்சிகள ஆரம்பிச்சிருப்பார். நம்ம ஐஎன்எம் புக்லயே அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாரதிய ஜனசங்கம் அப்படிங்கிறது தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. சுதந்திர கட்சி அப்படிங்கிறது ராஜகோபாலாச்சாரியார் சுதந்திரா பார்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. கம்யூனிஸ்ட்னா ஏ.கே. கோபாலன் அவர்கள். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். சரியா? ஸோ 3, 4, 1, 2. அடுத்தது. கீழ்காண்பனவற்றுள் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்பிற்கு உதவாத வழிமுறை எது? Which one of the following is not a mode of people's participation in general administration அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவா நிர்வாகத்துல மக்கள் அ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எந்த மூலியமா? எலக்ஷன் மூலியமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுவே டைரக்ட் டெமோக்ரசி அப்படிங்கிற ஒரு சில இப்ப சுவிட்சர்லாந்துல பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டெமோக்ரசி இருக்கு. அங்க ஒரு மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அதே மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள ரீகாலும் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் டைரக்ட் டெமோக்ரசியோட ஒரு முக்கியமான அம்சம். ஸோ அப்படியுமே மக்கள் வந்து நிர்வாகத்துல மக்கள் எலக்ஷன் மூலியமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரீகால் பண்றது மூலியமா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பிரஷர் குரூப்ஸ் அழுத்த குழுக்களாக மக்கள் வந்து அரசு நிர்வாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அரசனோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல. இந்த பொலிட்டிக்கல் அப்பாத்தி அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது அரசியல் விருப்பமின்மை இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் அதுல அரசியல்ல பங்கேற்கல அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். சரிங்களா? மக்கள் வந்து மக்களுக்கும் எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம்ப்பா அப்படின்லாம் இருப்பாய்ங்க நெறைய பேர். சரிங்களா? ஸோ அந்த மாரியான ஆட்களுக்கு தான் இந்த அரசியல் விருப்பமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த இடத்துல அதுதான் நமக்கு சரியான விடையா இருக்கு. பொது நிர்வாக முறையில மக்கள் பங்கேற்காத வழிமுறை என்னன்னா, அரசியல் விருப்பமின்மை இல்லன்னா நம்ம பங்கேற்க மாட்டோம். சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. ஸோ பொலிட்டிக்கல் அப்பாத்தி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். அடுத்தது. ஜனதாதள் யுனைட்டட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் ஆரோ மார்க் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? லெஃப்ட் ஃபேசிங் அதாவது வெஸ்டர்ன் ஃபேசிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ 4 வரும் ஆரோ. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இப்ப கூட அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. ஸோ பவ் அண்ட் ஆரோ அப்படிங்கிறது. ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா, ஏணி. நேஷனல் கான்ஃபரன்ஸ் உமர் அப்துல்லா அவர்கள்லாம் வருவாங்க. புளஃப் அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஏர்கலப்பை. 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்ஸர். சரியா? அடுத்தது.
கீழ் காணப்படுபவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியோட தீர்மானிகள் யாரு? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆர் எல்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா, ஹியூமன் நேச்சர் அந்த கட்சியில இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தன்மை. அடுத்தது அந்த கட்சியினுடைய இயங்கக்கூடிய சூழல். இல்ல ஒரு கட்சி இருக்குன்னா, அந்த கட்சி என்ன மாரியான சூழல்ல இயங்குது, அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க இன்ட்ரெஸ்டும் சரி, மக்களுக்கு அந்த கட்சி மேல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டிட்டர்மினன்ட்ஸா நமக்கு குடுக்குறாங்க. சரியா? ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதும் ஏறக்குறைய வரும். ஸ்டில் டிஎன்பிஎஸ்சி ஆன்ஸர் கீழ பார்க்கிறப்போ 1, 2, 3 அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது யாரு? தேர்தல் ஆணையம் தான் ஒதுக்குறாங்க. இல்லையா? ஸோ தேர்தல் ஆணையம் தான் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள ஒதுக்கக்கூடிய ஒரு வேலைய பண்றாங்க. யாருக்கு சின்னங்கள ஒதுக்குவாங்க அப்படின்னா, பொதுவா நிரந்தரமான சின்னங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அ கட்சிகளுக்கு ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சின்னா ஒரு சின்னம் இருக்கு. பாஜக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கு. இங்க டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கு. இவங்கலாம் ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப, நமக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். ஓகேங்களா? சாரி ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருக்கிறப்ப, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்படி இருக்கப்ப அவங்களுக்குன்னு தனியா சின்னங்கள் ஒதுக்கப்படும். இதுவே மத்த கட்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சிம்போல்ஸ் வச்சிருப்பாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு இந்த சிம்போல்ஸ் அலோகேட் பண்றது யாருன்னா, எலக்ஷன் கமிஷன் தான். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம். அசாம் கண பரிஷத் மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யானை அப்படிங்கிறது சின்னமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அடுத்தது மறுபடியும் நம்ம முதல்ல பார்த்த கேள்வியே தான் திருப்பியும் வந்திருக்கு. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இதுல அசாம் கண பரிஷத் மட்டும் தப்பா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணைகள கேட்டிருக்காங்க. 3 இணைகள் நமக்கு சரியாக இருக்கு. சரியா? அடுத்ததா பாருங்க. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது இருக்கு. இப்ப சைனா, யுஎஸ்எஸ்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் பேஸ்டா இருக்கனால சிங்கிள் பார்ட்டி ரூல் தான் மெஜாரிட்டியா இருக்கு. பிரான்ஸ்லலாம் நம்மளய மாரி மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அடுத்தது 1947ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர். தமிழரசு கட்சி அப்படிங்கிறது மாப்போ சிவஞானம் அவர்களுடைய கட்சி. சரிங்களா? அடுத்ததாக அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்னன்னா, ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு. 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதையும் ஆரம்பிச்சிருப்பாரு. இது 1937 12த் ஐஎன்எம் புக்ல அந்த டேட் அந்த இயர் தான் குடுத்திருக்காங்க. அடுத்தது 1942 சரியா? அடுத்தது திரு ஜெயப்பிரகாஷ் நாராயணனால் 1977ல் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனதா கட்சி அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிச்சது இவருதான். சரிங்களா? அடுத்தது நவீன ஜனநாயகத்த பத்தின வாக்கியங்கள குடுத்திருக்காங்க. அதுல கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன. கன்சர்வேட்டிவ் பார்ட்டீஸ் பிலீவ் இன் ஸ்டேட்டஸ் கியோ அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்டஸ் கியோ அப்படின்னா ஆ இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இதே மாரி தான் இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெண்கள் வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த ஸ்டேட்டஸ் கியோ. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டஸ மாத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்டஸ் கியோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங். ஓகேங்களா? சோ அதான் மாற்றம் இல்லாத நடைமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கன்சர்வேட்டிவ் பார்ட்டீஸ் அப்படின்னா, பழமைவாத கட்சிகள் ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டமைப்புகளையே அ பழைய கட்டமைப்புகளே தான் இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமைவாத கருத்துக்கள கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள கன்சர்வேட்டிவ் பார்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது கரெக்ட் தான். தே ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தியர் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அடுத்தது இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் அதாவது மார்க்சிஸ்ட் ஆகியவை வலதுசாரி கட்சிகளுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பிரான்ஸோட பார்லிமெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு வலதுசாரிகள், இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டிஸ்ட் பார்ட்டிஸ், லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னா, பிரெஞ்சு பார்லிமெண்ட்ல ஒரு சைடு உட்கார்ந்திருந்தவங்க ஃபுல்லா கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜி. இன்னொரு சைடு உட்கார்ந்திருந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சோசியலிசம் எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாரியான ஐடியாலஜி கொண்டவங்க. சோ அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்போலருந்து ரைட்
ரைட் விங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது வலதுசாரிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் ஐடியாலஜில கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறவங்கள நம்ம இடதுசாரிகள், லெஃப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லெஃப்ட் விங் அப்படின்லாம் சொல்றோம். சரிங்களா? சோ இந்த மாரி பிரெஞ்சோட பார்லிமென்ட்ல இருந்து தான் நமக்கு ரைட் விங், லெஃப்ட் விங் அப்படிங்கிற மாரியான டிஃபரன்ஷியேஷன்லாம் வந்திருந்துச்சு. ஓகேங்களா? சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம ரைட் விங், லெஃப்ட் விங், வலதுசாரி, இடதுசாரிகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது நமக்கு வலதுசாரிகள்ல வராது. இடதுசாரி கட்சிகள், லெஃப்டிஸ்ட் பார்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்ப 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு தீவிர மாற்றத்தை வலியுறுத்தும் கட்சிகள் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தீவிர மாற்றத்தை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் ராடிக்கல் பார்ட்டீஸ வந்து நம்ம இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெவல்யூஷன் மூலியமா ஒரு ஆட்சி மாற்றத்த கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அப்போல இருந்தே அதுதான் ஐடியாலஜி. அடுத்தது பழமைவாத கட்சிகள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டீஸ நம்ப ரைட்டிஸ்ட் பார்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க தான் பழைய நடைமுறைகள எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது தாராளவாத கட்சிகள், நடுநிலை கட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லிபரல் பார்ட்டீஸ், சென்ட்ரிஸ்ட் பார்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இருந்தாலுமே அ இது மட்டும் தான் இந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கு. மத்த 2ம் தப்பா இருக்கு. சோ கரெக்ட் ஆன்ஸர் கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு கரெக்ட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகள், அந்த அரசியல் கட்சிகள் எந்த மாநிலத்த சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. சரியா? சோ இதெல்லாம் நம்ப செய்தித்தாள்கள பார்க்கிறப்ப மட்டும் தான் இந்த கட்சி இங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவுல ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் உட்கார்ந்து நம்மனால படிக்கவும் முடியாது. அப்ப பெஸ்ட்டா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்கருந்து இருக்கும்? இந்த மாரி கேள்விகள் வருது அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் எங்கருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு செய்தித்தாள்கள்ல ஏதாவது ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கும். இல்ல அந்தந்த மாநிலங்கள்ல தேர்தல் நடந்திருக்கும். அப்படி தேர்தல் நடக்கிறப்ப முக்கியமான கட்சிகளா எடுத்து நமக்கு குடுத்திருப்பாங்க. சரியா? அப்படியா தான் இருக்கணும். ஒரு சில நேரங்கள்ல அதையும் தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போனாலுமே நமக்கு தெரிஞ்ச ஹிண்ட்ட ஏதாவது வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு போடோலேண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஹிண்ட். ஓகேங்களா? போடோலேண்ட் அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகேங்களா? போடோலேண்ட்ல இருக்கக்கூடிய பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா மாநிலம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கைய ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கிறப்ப, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ போடோலேண்ட் அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல இருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹில் ஸ்டேட் பீப்பிள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டேட்ன்னு வரப்ப இங்க மேகாலயா வரணும். சரிங்களா? மேகாலயா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லோக் ஜனசக்தியும், ராஷ்டிரிய லோக் தாந்திரிக் பார்ட்டி அப்படிங்கிறது 2மே கரெக்ட்டா தான் இருக்கு. அது பீகார்லயும், இன்னொன்னு ராஜஸ்தான்லயும் இருக்கு. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராங் பேர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சோ சி தான் வந்து நமக்கு 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் ராங் பேர். சரியா? அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ். இங்க வந்து அரசியல் கட்சிகள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் தான். இதெல்லாம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம தேடி போய் படிக்க முடியாது. ஏன்னா அரசியல் கட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஓகேவா? ஆனா, அதிலயும் நமக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒண்ணு இருக்கும் உள்ள. இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ்னா 1885. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு சில பேருக்கு தெரியலாம். தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியலாம். ஆனா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 1925ல உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது. இப்ப அதன் அடிப்படையில பார்த்தா 3ல ஆரம்பிச்சு 2ல முடியுதுங்கிறத வச்சு நம்ம 3, 4, 1, 2 அப்படிங்கிறத போட்டுறலாம். ஓகேவா? திரிணாமுல் காங்கிரஸ் 1998லயும், தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிறது 2013லயும் கொண்டு வரப்பட்டிருக்கும். நேஷனல் பீப்பிள்ஸ் பார்ட்டி. அதுவுமே வந்து நமக்கு ஆ முக்கியமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? அடுத்தது, எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்தியாவோட அரசியல் கட்சிகள்ல சிறப்பியல்பான அம்சம் இல்லாத கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராக இல்லாத இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்டிவ், ஸ்ட்ராங், ஆர்கனைஸ்டு ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறது இல்லைங்கிறத டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. இருந்தாலுமே ஒரு லேக் ஆஃப் எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில நேரங்கள்ல இந்தியாவுல இல்லாம தான் இருந்திருக்கு. பெர்சனாலிட்டி கல்ட் அப்டின்னா, ஒரு தலைவர் பின்னாடியே போறது. சரிங்களா? அதுதான் பெர்சனாலிட்டி கல்ட் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தலைவருக்காக தான் அந்த ஓட்ட போடுவாங்க. வேட்பாளருக்காக ஓட்ட போட மாட்டாங்க. அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்தது ஃபேக்ஷன் அண்ட் டிஃபெக்ஷன்ஸ் அப்டிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியல்லேருந்து உட்கட்சி பூசல் வர்றது, கட்சி தாவல் வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் போட்டிகள் இதனால தான். அடுத்து ரீஜினல் பார்ட்டீஸ் அப்டிங்கிறது இந்தியாவோட அரசியல் கட்சிகளோட அந்த ஒரு அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, பிராந்திய கட்சிகள் அப்படிங்கிறது பிரதானமான ஒரு பங்களிப்பு ஆற்றுது. இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்லயும் சரி, டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்லயும் சரி. சரியா? சோ ஆப்ஷன் பி. அடுத்தது, அகாலிதள் அப்படிங்கிறது பஞ்சாப்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிங்கிறவங்க அவங்க ரிலிஜியஸ் பேஸ் தான். கரெக்ட் தான். கம்யூனிஸ்ட் பார்ட்டீஸ் எக்கனாமிக் பேஸ் கரெக்ட் தான். நாசி கட்சி வந்து ரேஷியல் பேஸ் இனம் அடிப்படையில இருந்ததாம். யூதர்களுக்கு எதிராக இருந்திருப்பாங்க. சோஷியலிச சமதர்ம கட்சிகள் அப்படிங்கிறது பொருளாதார அடிப்படையில இருக்கக்கூடிய கட்சிகள். இப்ப டி வந்து தப்பா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? தவறான பொருந்ததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப டி தான் ஆன்சர் நமக்கு. சரியா? அடுத்தது.
இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது ஒரு அ என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தல் வாதம் அப்படிங்கிறத சொல்ல வருவாங்க. ஓகேங்களா? இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிவிஷனிஸ்ட் ஐடியாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கலோனியல் அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்தியால டெவலப் ஆன ஒரு ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய இடதுசாரிகள் இந்த திருத்தல் வாதத்த பேஸ் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது. அரசாங்க முடிவெடுத்தலில் பணக்காரர்கள் மற்றும் அதிகாரம் படைத்த மக்களின் செல்வாக்கை குறைப்பது என்பது ஜனநாயக விரிவாக்கம் எனும் கருத்தின் சவாலாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் ரிச் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அரசாங்கத்தோட முடிவுகள்ல இந்த பணக்காரங்களுடைய ஆதிக்கத்தை கம்மிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா, அ இது வந்து டெமோக்ரஸியோட எக்ஸ்பான்ஷனோட சேலஞ்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி அதாவது ஜனநாயக விரிவாக்கம் அப்படின்னா என்னன்னா, ஜனநாயக நடைமுறைக்குள்ள நெறைய மக்கள கொண்டு வந்து சேர்க்கிறது, நெறைய அமைப்புகள கொண்டு வந்து சேர்க்கிறது. ரொம்ப குறைவான முடிவுகளே ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு இப்ப தேசிய பாதுகாப்பு குறித்த விஷயங்கள், நேஷனல் செக்யூரிட்டி இப்ப பாகல்காம்ல அட்டாக் நடந்துச்சு. திருப்பி அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரியான முடிவுகளுக்கு நம்ம பாராளுமன்றத்துக்கு வந்து அ வாக்கெடுப்புகள நடத்தி, அதுக்கப்புறமா அந்த ஆப்பரேஷன் பண்ணா, அது வந்து கண்டிப்பா அ வெளியில இருக்கக்கூடிய வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிரும். அந்த இடத்துல ஒரு ரகசியத்தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்ப இந்த மாரி நேஷனல் செக்யூரிட்டி அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு பாராளுமன்றத்தினுடைய அல்லது நம்மளுடைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரோலுக்கு அவுட் சைடா இருக்கணும். மத்தபடி இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான முடிவுகளுமே நமக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல்க்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்துக்குமே அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா மாதிரியான முடிவுகளுக்குமே இந்த டெமோக்ராட்டிக் விஷயங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் அப்படிங்கிறது அப்பதான் இருக்கும். அடுத்தது, மக்கள் பங்கெடுப்பு மற்றும் அவர்களின் கட்டுப்பாடு என்பது பணக்காரர்களின் செல்வாக்கு குறைக்கப்படும்போது மட்டுமே பொருளுடையதாக மாறும். இதுவே ஜனநாயகத்தை ஆழப்படுத்தும் நடவடிக்கையாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. People's participation and their control is meaningful only when influence of rich is brought down. அதாவது மக்களுடைய பங்களிப்பும், மக்களுடைய அந்த கட்டுப்பாடுமே வந்து எப்பதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும்னா, அந்த அதிகார வர்க்கத்தினுடைய அந்த ரிச் பீப்பிளோடைய இன்ஃப்ளூயன்ஸ கம்மி பண்றப்ப மட்டும் தான். அதுதான் டீப்பனிங் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். டீப்பனிங் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா, ரிச் பீப்பிளோட இன்ஃப்ளூயன்ஸ அரசாங்கத்திலிருந்து கம்மி பண்ணணும். அதுதான். சரியா? ஸோ ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது, சமூக இயக்கங்கள் வாய்ப்பெல்லைகளில் வேறுபட்டிருக்கின்றன. அதாவது சோசியல் மூவ்மெண்ட்ஸ் ஹேவ் வேரிட் இன் ஸ்கோப். ஸ்கோப் அப்டின்னா, எத பேஸ் பண்ணி மூவ்மெண்ட்ஸ் வருது? எதுக்காக அந்த மூவ்மெண்ட் வருது? ஸ்கோப் அப்டின்னா, இப்ப வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக சோசியல் மூவ்மெண்ட் வருதா? இல்ல ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்க்காக வருதா? அந்த மாரி ஸ்கோப் அப்டின்னா, எந்த விஷயத்துக்காக அந்த சோசியல் மூவ்மெண்ட் வருது அப்டிங்கிறது. அப்ப சோசியல் மூவ்மெண்ட் அப்டிங்கிறது பல காரணங்களுக்காக வந்திருக்கு. அதுதான் இங்க ஸ்கோப் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பல இயக்கங்கள் உள்ளூர் கொள்கை அளவிலேயே இருந்து வருகின்றன. அதே சமயம் மற்றவை சர்வதேச அளவில் கவனம் செலுத்துகின்றன. சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாலிசிஸ பேஸ் பண்ணி உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஜாதிய வன்முறை இந்த மாதிரியான ஒரு சோசியல் மூவ்மெண்ட்டும் இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான சோசியல் மூவ்மெண்ட்டும் இருக்க தான் செய்யுது. அப்ப 6மே கரெக்ட். 2மே கரெக்ட் தான். ஆனா 2த்தும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. சோ ஆப்ஷன் டி. அடுத்தது. கீழ்க்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது. அதனைக் கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். சோ பிரஷர் குரூப்ப இன்ட்ரஸ்ட் குரூப்ன்னு சொல்றோம். கரெக்ட் தான். பிரஷர் குரூப் அப்படிங்கிறதே நமக்கு யுஎஸ்ஐல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. சரியா? அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறது தப்பு. அரசியல் கட்சிகளோட இணைந்து அவங்க செயல்பட மாட்டாங்க. அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய தப்புகள சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்புகளாக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பிரஷர் குரூப் அப்படின்னா என்ஜிஓவ சொல்லலாம். இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள எல்லாம் சொல்லலாம் நம்ப பிரஷர் குரூப் அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும், அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனை எடுத்துச் செல்லும் நீர்க்குழாய் போன்றவை அப்படின்னு சொன்னது யாருன்னா, நீர்க்குழாய்ன்னு வந்தாலே பார்க்கர் அப்படிங்கிறது தான் வருவார். சரியா? அடுத்தது. வாய்ஸ் ஆஃப் பீப்பிள் மே பி த வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னது எதுக்காக எதோட அசோசியேட் பண்ண முடியும் அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் பீப்பிள்ன்னு வரப்ப இந்த இடத்துல மக்களுடைய அந்த பங்கேற்பத சொல்ல வராங்க. இந்த மாரி ஒரு ஸ்லோகன சொன்னது யாருன்னா, ஜீன் ரூசோ அப்படிங்கிறது தான்
அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ரூசோ அப்படிங்கிற இவரு தான் வந்து இந்த ஒரு கோட்ட சொல்லியிருப்பார். அடுத்தது ஓரியண்டல் டெஸ்பாட்டிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கீழத்தேய வல்லாட்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் ஓகேங்களா? வெஸ்டர்ன் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஏசியன் கன்ட்ரீஸ் எல்லாமே ஓவர் சென்ட்ரலைசேஷனா இருக்கு. மையப்படுத்துதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆ வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல இருக்க மாதிரியான ஒரு மாரல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது இங்க இல்லவே இல்ல. ஏசியால இல்லவே இல்ல. அவங்க இன்னும் அந்த பழமையாவே தான் இருக்காங்க. ஒரு அன்சேஞ்சிங்காவே தான் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பின்தங்கியே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. வெஸ்டர்ன் கான்செப்ட் இது. வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல மோஸ்ட் டெவலப்டா இருக்கு. மாரல் டெவலப்மென்ட் இருக்கு. ஆனா ஏசியன் கன்ட்ரீஸ்ல அந்த அளவுக்கு டெவலப் இல்லாம பழைய காலத்துல இருந்த மாரியே தான் இருந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் அந்த ஓரியண்டல் டெஸ்பாட்டிசம் அப்படிங்கிறது சரியா? சோ மாறாத சமூகம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது சர்வோதயா அதனுடைய குணாதிசயங்கள பத்தி குடுத்திருக்காங்க. அதுல சரியான கூற்றுகள கேட்டிருக்காங்க. சர்வோதயா சமூகம் அரசியல் சர்வாதிகாரத்தில் இருந்து விடுபட்டுள்ளது. அதாவது பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப்ல இருந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான் சர்வோதயா சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? சர்வோதய சமூகம் சுய ஒழுங்குமுறை சிறிய சமூகங்களின் சுயமாக நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செல்ஃப் ரெகுலேட்டட், செல்ஃப் மேனேஜ்ட் இன் ஸ்மால் கம்யூனிட்டீஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். அடுத்தது சர்வோதயா சொசைட்டி இன்வால்வ்ஸ் த ஐடியா ஆஃப் ஸ்ட்ராங்லி பில்ட் கிராம் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிராம ஸ்வராஜ் பேஸ் பண்ணி தான் இந்த சர்வோதயா இயக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட தன்னிறைவு செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறத இவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. சரியா? 4மே கரெக்ட் தான். சர்வோதயா சமூகத்திற்கு அதிகபட்ச அரசியல் மற்றும் வலுவான ஆயுதப்படைகள் தேவை. அவங்களுக்கு ஆயுதப்படைகள், அரசியல் அந்த மாரிலாம் தேவைப்படாது. எல்லாமே அவங்களுக்குள்ளேயே அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க. செல்ஃப் ரிலையன்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள அவங்களே இது பண்ணி பெஸ்ட்டா வந்து அவங்களே இருந்துக்குவாங்க. சரியா? சோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். அடுத்ததா தேர்தல் ஆணையம் குறித்த கேள்விகள் வந்து வரப்போகுது. சோ தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? முதல்ல பார்த்தீங்கன்னா, 1989ல 3 மெம்பர் பாடியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1990ல மறுபடியும் 1 மெம்பர் பாடியா சிங்கிள் எலக்ஷன் கமிஷனர் மட்டும் தான் இருந்திருப்பார். மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள 3 மெம்பர் பாடியா மாத்துறாங்க. எப்போ அப்படின்னா 1993ல. அதே மாரி இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்வு குழு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த தேர்வு குழுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, அப்புறம் ஒரு கேபினெட் மினிஸ்டர், பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. இதுதான் அந்த செலக்ஷன் கமிட்டி. சரிங்களா? சமீபத்தில சர்ச்சையா இருந்துச்சு. ஆனா இப்போ ஓரளவுக்கு அந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குகிறது? ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு என்ன குடுக்குறாங்க? எலக்ஷன் சிம்பல் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. சரியா? அடுத்தது இந்தியாவோட 23வது தேர்தல் ஆணையர் யார்? அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சுனில் அரோரா அப்படிங்கிறவரு. இப்ப கியானேஷ் குமார் அப்படிங்கிறவரு இருக்காரு. ஆ முதல்ல தேர்தல் ஆணையரா வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகுமார் சென் அவர்கள் தான் முதல்ல தேர்தல் ஆணையரா வந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்தது ஆர்.வி.எஸ். பெரிய சாஸ்திரி அவர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர். சோ ஏ.என். ராய் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருப்பாரு. சரண் சிங் பிரைம் மினிஸ்டர். பி.என். ஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி சேர்மனா இருந்திருப்பாரு. சோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். சரியா? அடுத்தது சோ இது எல்லாமே எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது. சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு தார்குண்டே கமிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தார்குண்டே கமிட்டி. ஜே.பி. நாராயணன் அவர்களால உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் கமிட்டி. அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட கமிட்டி கிடையாது. தார்குண்டே கமிட்டி. அதுக்கப்புறமா தான் நமக்கு தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990ல வந்திருக்கும். தினேஷ் கோஸ்வாமி கமிட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு 1993ல ஓரா கமிட்டி வந்திருக்கும். ஓஹ்ரா கமிட்டி. அடுத்தது இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2010ல டன்கா கமிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? 2010ல 2013ல பார்த்தீங்கன்னா, ஜே.எஸ். வெர்மா கமிட்டி வந்திருக்கும். 2013 ஓகேவா? இதுலருந்து தான் சுத்தி, சுத்தி, சுத்தி கேட்பாங்க. சரியா? இப்ப கோஸ்வா கமிட்டி அப்படின்னா 1990, ஓரா கமிட்டினா 93, இந்திரஜித் குப்தா கமிட்டி 98, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்னா 2008. இப்ப 41, 23 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது யுபிஎஸ்சி அதனுடைய ஆர்டிக்கிள் என்னது? 315 அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? அடுத்து பிளானிங் கமிஷன்னா நமக்கு டிபிஎஸ்பில ஆர்டிகிள் 39 ரிலேட் பண்ணுவாங்க. சரியா? பினான்ஸ் கமிஷன் நமக்கு தெரியும். 280 எலக்ஷன் கமிஷன்னா 324. அடுத்தது தேர்தல் ஆணையர்கள காலவரிசை அதாவது அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சுனில் அரோரா அவர்கள் 23,
ராஜீவ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 24 ராஜீவ்குமார் வந்து நமக்கு 25, 24 பார்த்தீங்கன்னா, சுஷில் சந்திரா தான் 24, நவீன் சாவ்லா அப்படிங்கிறவரு 16. சரியா? அப்ப கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, 3142 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். சரியா? எலக்ஷன் கமிஷனர்ஸோட லிஸ்ட் படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா 2 கேள்விகள் அதிலிருந்தே வந்திருக்கு. சரியா? அடுத்தது தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியல் அமைப்பு எது? எலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது சொல்றது என்னது? ஆர்டிகிள் 324 அதாவது 324லேருந்து 329 வரைக்கும் பார்ட் 15ல நமக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதுல 325 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் ரோல்ஸ பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா? எலக்டோரல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் இந்த பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது எலக்டோரல் ரோல்ஸ்ல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 326னா அந்த அடல்ட் சஃப்ரேஜ் அப்படிங்கிறது. 18 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றது. 323 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி இருக்கு. யுபிஎஸ்சின்னா பிரசிடென்ட் கிட்டயும், டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா, அதாவது மாநிலத்தில இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா, கவர்னர் கிட்டயும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது. அடுத்தது கீழே கீழ்க்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த எலக்டோரல் சிஸ்டம் தான் நம்ம ஏத்துக்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது 2010ல் திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ குறித்த சட்டம் யாருக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ, இந்த யாருக்கு வோட்டிங் ரைட்ஸ வந்து குடுத்திருப்பாங்க அப்படின்னா 2010ல நமக்கு அ ஓவர்சீஸ் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் ஓகேங்களா? அவங்களுக்கு தான் வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு வாக்களிக்கக்கூடிய உரிமைய குடுத்திருப்பாங்க. ஏன்னா, எலக்ஷன் அப்ப அங்கிருந்து கிளம்பி வர முடியாது. அதனால அங்கிருந்தே வோட் பண்ற மாரியான ஒரு விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளில் இருந்து 18ஆக குறைக்கப்பட்டது எப்போது அப்படின்னா, 61வது சட்ட திருத்தம் 1988ல. சரியா? அடுத்தது தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. யார் சொல்லியிருப்பாங்கன்னா, தார்குண்டே குழு தான் வந்து இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன குடுத்திருப்பாங்க. சரியா? 1974 ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்கள் தலைமையில அவரு அப்பாயிண்ட் பண்ண கமிட்டியா இருந்திருக்கும். அன்அஃபிஷியல் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இடத்துல இன்கரெக்ட் பேர வந்து கேட்டிருக்காங்க. இசிஐ அப்படின்னா எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சிஇஓ அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபிசர். டிஇஓ அப்படின்னு பார்க்கிறப்ப டிஸ்ட்ரிக்ட் எலக்ஷன் ஆஃபிசர் அப்படின்னு சொல்லி வரணும். மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஓகேவா? இஆர்ஓ அப்படின்னா எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபிசர். ஓகேவா? எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபிசர். சரியா? 3 அண்ட் 4 இன்கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? அடுத்தது. அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகள அறிவிக்கிறதுக்கு எந்த அ பிரிவுகள்லாம் உதவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 14 மற்றும் 15 அடிப்படையில தான் நமக்கு தேர்தல் தேதிகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது. சரியா? அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது? இந்தியால இந்த அப்சர்வர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர்ஸ், மைக்ரோ அப்சர்வர்ஸ்ன்னு 3 டைப் இருக்காங்க. சரியா? இந்த ஸ்பெசிபிக் அப்சர்வர்ஸ் அப்படிங்கிறது வராது. இது 3 வரும். இது வராது. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஊழல் தடுப்பு. இப்பதான் முக்கியமான கேள்விகள்லாம் வரப்போகுது. மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அத ஏற்படுத்துவதற்கு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா, சந்தானம் குழு 1962, 64ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி நமக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1964ல உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்புக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது 2003ல வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்னா ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாரு. 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. 1+2 அப்படிங்கிறது தான் இவங்களோட காம்போசிஷன். இவங்கள செலக்ட் பண்றதுக்கு ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்கு. அதுல பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு. அடுத்ததா ஹோம் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. சரிங்களா? அடுத்து இவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 வருஷம் அல்லது 65 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அதே மாரி இவங்களோட சேலரி மத்த விஷயங்கள் எல்லாமே யுபிஎஸ்சி சேர்மனுக்கு சிமிலரா இருக்கும். சிமிலர் டூ யுபிஎஸ்சி சேர்மன். சரியா? முக்கியமான விஷயங்கள். அடுத்தது. அதாவது சந்தானம் குழு பரிந்துரைத்து நிறுவப்பட்ட ஊழல் தடுப்பு அமைப்புகள் எதெல்லாம்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம். ஆ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964. மத்திய விசாரணை ஆணையம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ 1963. இது 2மே சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன பேஸ் பண்ணி வந்திருக்கும். லோக்பால் லோக் ஆயுக்தாவுக்கு தனியா சட்டம் கொண்டு வந்திருக்கோம் 2013ல.
அதே மாரி மாநில தகவல் ஆணையம், அதுவும் லோக்பால் லோக் ஆயுக்தாங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் தான். சரியா? அடுத்து மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கும் தனியா சட்டங்கள் வந்து இருக்கு. 2005ல கொண்டு வந்திருக்கோம். இப்ப இது 2ம் வராது. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இதெல்லாம் அத பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1 அண்ட் 2 சரியா? அடுத்தது சிபிஐ அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா, ஏப்ரல் 1963ல தான் இந்த சிபிஐ அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்படுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நாட் எ ஸ்டாட்யூட்டரி பாடி. நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நாட் எ ஸ்டாட்யூட்டரி பாடி. அதே மாரி இவங்களோட பவர்ஸ்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிலிஷ்மென்ட் ஆக்ட் கீழ இருந்து வருது. ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிலிஷ்மென்ட் ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 1946 இதுலருந்து தான் சிபிஐக்கு பவர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. சரியா? சிபிஐயோட தலைவரா யார் இருப்பாருன்னா, சிபிஐ டைரக்டர் அப்படிங்கிறவரு இருப்பாரு. இவர அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்கு. அந்த செலக்ஷன் கமிட்டில பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் வந்து இருப்பாங்க. சரியா? இவங்களுடைய பதவிக்காலம் சிபிஐ டைரக்டரோட பதவிக்காலம் 2 வருஷம். 2 இயர் டென்யூர் இவருக்கு. ஓகேவா? அடுத்தது மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றிய தவறான சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சட்ட ரீதியான அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அவங்க சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது. அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட்னா இதுதான். இதுதான் நம்ம இங்க பார்த்தோம். இட் இஸ் நாட் அ ஸ்டாச்சுரரி ஆர் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்தது சிபிஐ எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? நமக்கு 1963. சிவிசி அப்படிங்கிறது 64. முதல்ல லோக்பால் மசோதா எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, 68ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 71, 77, 85, 89 அந்த மாதிரி நமக்கு போகும். அத பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது ஆல் இந்தியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல் அப்படிங்கிறது 1954ல வந்திருக்கும். சரியா? 3214 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது எஸ்டாபிலிஷ்மென்ட்ட பேஸ் பண்ணி கரெக்ட்டா குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ்டாபிலிஷ்மென்ட்ட பேஸ் பண்ணி. அப்ப சிவிசி அப்படிங்கிறது 64, சிபிஐ அப்படிங்கிறது 63, இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005, லோக்பால் லோக் ஆயுக்தா 2013. அப்ப அதபடி பார்க்கிறப்ப 2134 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். அடுத்ததா, ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எவை? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேரடி பண பரிமாற்றம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் ப்ரொக்யூர்மென்ட்ஸ் அதாவது பொது கொள்முதல் அப்படிங்கிறத டெண்டர் மூலியமா அப்ப டிரான்ஸ்பரன்சி அதிகமாவும், அ அவுட் சைடா எந்த ஒரு டீலிங்குமே அவங்கனால வச்சுக்க முடியாது. எல்லாமே பதிவு பண்ணப்பட்டதா இருக்கும். அப்ப டிரான்ஸ்பரன்சி அதிகமா இருக்கனால நம்மனால ஊழல் பண்ண முடியாது. அடுத்ததா டிஸ்கன்டினியூஷன் ஆஃப் இன்டர்வியூஸ் இன் ரெக்ரூட்மென்ட் ஆஃப் குரூப் சி போஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே வரும். ஓகேங்களா? ஏன்னா இன்டர்வியூ நடக்கிறப்ப அங்க அங்க குளறுபடிகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதையுமே டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப 3மே கரெக்ட். ஆல் 3 ஆர் கரெக்ட். அடுத்தது நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் அல்லது குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன கேட்டிருக்காங்க. சந்தானம் குழு அடிப்படையில வந்திருக்கும். அடுத்தது கமிஷன் ஆஃப் இன்குவைரி ஆக்ட் 1952ல வந்திருக்கும். விசாரணை ஆணைய சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 1952ல வந்திருக்கும். மத்திய குடிமைப் பணிகள் நடத்தை விதிகள் 1964, பொது பணியாளர்கள் சட்டம் அப்படிங்கிறது 1850, அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது 1968. இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 4321 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரப்ஷன் எமானேட்ஸ் அட் த டாப் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல். கரப்ஷன் அப்படிங்கிறது டாப் லெவல்ல இருக்குங்கிறத சொல்றாங்க. அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி கரெக்ட் தான். த டாப் லெவல் இன்வால்வ்மென்ட் மேக்ஸ் எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் நியர்லி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமாகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்படின்னு பார்க்கிறப்ப 2மே கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கு. அதே மாரி கரப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 96வது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? ரொம்ப மோசமான கரப்ஷனாக நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த பேசேஜ் வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த பேசேஜ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவல்ல பொலிட்டிக்கல் இன்வால்வ்மென்ட் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஊழல்ல ஈடுபடுறனால நமக்கு அந்த ஊழல ஒழிக்கவே முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? தமிழ்லயும் பாருங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊழல் நிர்வாக மற்றும் அரசியல் மேல்நிலைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. அதாவது ஊழல் அப்படிங்கிறது டாப் லெவல்ல ஆழமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு விஷயம் தான் அது. அடுத்தது
லோக்பால், லோக் ஆயுக்தா. லோக்பால் அப்படிங்கிறது நமக்கு மத்திய அரசாங்க அளவுல பிரைம் மினிஸ்டர், ஆ அமைச்சர்கள், குரூப் ஏலேருந்து குரூப் டி ஆபிசர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறது தான் லோக்பால். லோக் ஆயுக்தான்னா அப்படியே மாநில அளவுல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அந்த குரூப் 1 ஆபிசர்ஸ் இவங்கள எல்லாம் விசாரிக்கிறதுக்காக இருக்கிறது தான் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. இந்தியாவுல லோக்பால், லோக் ஆயுக்தா சட்டம் 2013ல வந்திருக்கும். தமிழ்நாட்டுல இந்த லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2018ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது லோக்பால் சட்டத்தோட செக்ஷன் 63க்கு கீழ லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருப்போம். இந்த அமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா, அந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சது எப்போன்னா, 2019ல இருந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு லோக் ஆயுக்தா இருக்காரு அப்படின்னா, அவர நியமனம் செய்றது யாருன்னா, மாநில ஆளுநர் தான். இவர நியமனம் செய்யறதுக்குன்னு, இவர செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்கு. அந்த செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, முதலமைச்சர் இருப்பாரு, ஆ ஸ்பீக்கர் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பார். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிறவரு இருப்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க. லோக் ஆயுக்தாவ பொறுத்தவரைக்கும். சரியா? அடுத்தது லோக்பால் அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா, எல்.எம். சிங்வி அவர்கள். அவர தான் லக்ஷ்மி மால் சிங்வி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அடுத்தது கீழ்க்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் சிம்லா 1976ல நடந்திருக்கும். சரியா? அடுத்தது அந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த முறை எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது 1809ல ஸ்வீடன்ல தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்வீடன் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது 61 ஆ மக்களின் குறை தீர்ப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை அப்படிங்கிறது தான் இந்த ஓம்பட்ஸ்மேன் அமைப்பு அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எது? அதாவது லோக் ஆயுக்தா சட்டத்த கொண்டு வந்தது யாருன்னா, ஆக்ட்ட கொண்டு வந்தது யாருன்னா, ஒடிஷா தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஒடிஷா தான் ஃபர்ஸ்ட்டு சட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, 1983ல. இந்தியாவுல ஃபர்ஸ்ட்டு லோக் ஆயுக்தாவ எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, மகாராஷ்டிரா தான் வரணும். ஓகேங்களா? மகாராஷ்டிரா எப்பன்னா 1971லயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நமக்கு ஆப்ஷன்ல டிஎன்பிஎஸ்சி, ஒரிஸ்சா தான் குடுத்திருக்காங்க. ஆனா எஸ்டாப்ளிஷ்னா கரெக்ட் ஆன்ஸர் என்னதுன்னா மகாராஷ்டிரா. அத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரியா? அடுத்தது ஓம்பட்ஸ்மேன எங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க? ஸ்வீடன் 1809. இந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற வார்த்தையே ஸ்வீடிஷ் மொழியில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். சரியா? அடுத்தது லோக்பால் மசோதாவ முதல்ல கொண்டு வந்தது எப்பன்னா 1968. அதுக்கப்புறமா 71, 77, 85, 89, 96, 98, 2001, 2011 இந்த மாதிரி ஒரு 68லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டைம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் 10த் டைமா 2011ல கொண்டு வந்தப்ப தான் ஆ நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கும். அப்புறம் 2013ல லோக்சபா, ராஜ்யசபா 2த்துலயும் பாஸ் ஆயி, நமக்கு ஒரு சட்டமா வந்தது 2013ல சரிங்களா? ஆனா இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2011ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1968 ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அடுத்தது லோக் ஆயுக்தா யார்கிட்ட அவரோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றாரு? கவர்னர் கிட்ட தான் ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றாரு. சரிங்களா? அடுத்ததா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா எப்ப ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க? மகாராஷ்டிரா 1971. இதுவே தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. ஓகேவா? அடுத்தது லோக்பால பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப லோக்பால் அப்படிங்கிற இவர பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். லோக்பால் அப்படிங்கிறவங்க இந்தியாவுல லோக்பால் அமைப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1+8 ஒரு லோக்பால் அது இல்லாம 8 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த 8 மெம்பர்ஸ்ல இத 50% பிரிப்பாங்க. 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் மெம்பர்ஸா இருப்பாங்க. நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருப்பாங்க. மீதி 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டீஸ், விமன் இந்த கேட்டகரியில இருந்து மீதி 4 ஆட்கள் வந்து இருப்பாங்க. சரிங்களா? 1+8 அப்படிங்கிற கேட்டகரி. லோக்பால செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்கு. அந்த செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஸ்பீக்கர் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. இல்லாட்டி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாரு. அடுத்தது பிரசிடென்ட் நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க.
சரிங்களா? இவங்கலாம் தான் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ், அடுத்து ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க, இவங்கள பிரசிடென்ட் வந்து நியமிப்பார். சரிங்களா? இவங்களா சேர்ந்து தான் இந்தியா லோக்பால வந்து கொண்டு வராங்க. ஏஎம் கான்வில்கர் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லோக்பால். இதுல நமக்கு பேரு கேட்க மாட்டாங்க. டைரக்ட்டா அமைப்ப பத்தி தான் கேட்பாங்க. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்பால் ஆர் செலக்டட் பை எ செலக்ஷன் கமிட்டி. லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 50% குறையாமல் சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெறல் வேண்டும். அதாவது இந்த செலக்ட் கமிட்டிங்கிறத நம்ம இந்த ஆட்கள்லாம் பார்த்தோம். செலக்ட் கமிட்டினா இவங்கலாம் வருவாங்க. இந்த செலக்ட் கமிட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சர்ச் கமிட்டி அப்படிங்கிறத போடுவாங்க. இந்த சர்ச் கமிட்டில இருக்கக்கூடிய 50% ஆட்கள் எதுல இருந்து இருக்கணும்? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டீஸ், விமன்ல இருந்து இருக்கணும். கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரியா? செலக்ட் கமிட்டிய ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சர்ச் கமிட்டி போடுவாங்க. அந்த சர்ச் கமிட்டில இருக்கக்கூடிய ஆட்கள பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது டெர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. சோ டெர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இங்க தப்பா குடுத்திருக்காங்க. சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறப்ப 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவுவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மக்களோட குறைகள நிவர்த்தி செய்யறதுக்காக தான். சரிங்களா? ஸோ இதோட லோக்பால், லோக் ஆயுக்தா முடிஞ்சது. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005ல வந்திருக்கும். நமக்கு இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு. 19 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏக்கு கீழ. தமிழ்நாட்டிலயும் சரி, மத்திய அளவிலும் சரி, இந்த ரைட் டூ இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ, மத்திய அளவுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1+10 அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட அந்த அமைப்புல சொல்லப்பட்ட விஷயம். சட்டத்துல சொல்லப்பட்ட விஷயம். ஆனா கரண்ட்டா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, 1+6 அப்படிங்கிறது. ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அது மட்டும் இல்லாம 6 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்கள செலக்ட் பண்றதுக்கும் ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்கு. அதாவது நம்ப இந்த மாதிரி சிபிசி, சிபிஐ, ஆ சிஐசி, என்ஹெச்ஆர்சி இந்த மாரிலாம் படிக்கிறப்ப, எல்லாத்தோட செலக்ஷன் கமிட்டியும் தரோவா படிச்சிரணும். ஓகேங்களா? யார், யார் எது எதுக்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தான் கேள்வி திருப்பி திருப்பி கேட்பாங்க. அடுத்தது அவங்கள வந்து இந்த அப்பாயிண்ட் பண்றது யாரு? ரிமூவ் பண்றது யாரு? அவங்களோட பதவிக்காலம் என்ன? அவங்கள மறுபடியும் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்ட்மென்ட்டா? இல்லையா? இந்த மாரியான விஷயங்கள தான் நல்லா திருப்பி திருப்பி படிக்கணும். அத மட்டும் தான் கேட்பாங்க. சரியா? அத நல்லா தெளிவுபடுத்திட்டீங்கன்னா, எவ்வளோ கேள்வி கேட்டாலும் ஈஸியா போட்டுறலாம். ஸோ இதுல செலக்ஷன் கமிட்டில பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. அடுத்ததா கேபினட் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. சரிங்களா? இதே மாரி தான் மாநில அளவிலயும். இவங்களுடைய பதவி காலத்தையும் பார்த்துருவோம். டென்யூர் பார்த்தீங்கன்னா, ஆ மேக்ஸிமம் ஏஜ் தான் குடுத்திருப்பாங்க. 65 ஏஜ் அப்படிங்கிறது. இவங்களுடைய 5 வருஷமா, 3 வருஷமா அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரியா? டிசைடட் பை சென்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? எவ்வளோ ஆண்டுகள் பதவியில இருப்பாங்க அப்படிங்கிறது. சரியா? அதே மாரி இவங்களோட சேலரி, அலவன்சஸ் அதையும் முடிவு பண்றது யாரு? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான். ஓகேவா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் அதையும் முடிவு பண்றாங்க. ஓகேவா? இதுவே தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறதும் 1+6 அப்படிங்கிற கேட்டகரில தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. அதே மாரி ஒரு கேபினட் மினிஸ்டர் வந்து இருப்பார். ஓகேங்களா? அடுத்தது இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறதும் 65 தான். எவ்வளோ ஆண்டுகள் இருப்பாங்க அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். ஸ்டேட் இல்ல, இங்கேயுமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான். சரியா? அடுத்தது இவர ரிமூவ் பண்றது யாருன்னா, கவர்னர் தான் வந்து ரிமூவ் பண்ணுவாரு. ஓகேங்களா? ரிமூவல் வந்து கவர்னர் தான் வந்து ரிமூவ் பண்ணுவாரு. இவங்களுமே நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது வரும். சரியா? ரைட். இப்போ கேள்விகளுக்குள்ள போலாம். என்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா, ஆ 2005 தகவல் அறியும் உரிமைச் சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன? ஒரு ஆர்டிஐ போடுறீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ள நமக்கு தகவல்கள குடுக்கணும். சரியா? அடுத்தது தகவலை பெறும் காலவரை. அந்த இன்ஃபர்மேஷன எவ்வளோ நாளைக்குள்ள வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து கேட்டிருக்காங்க. விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்கள். கரெக்ட் தான். இதுவே ஒரு நபரோட வாழ்வாதாரம் அல்லது சுதந்திரத்துக்காக ஒரு இன்ஃபர்மேஷன கேட்கிறீங்க அப்படின்றப்ப, அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆர் லிபர்ட்டி ஆஃப் எ பெர்சன கன்சர்ன் பண்ணி இருந்துச்சுன்னா, 48 மணி நேரத்துக்குள்ள அந்த தகவல குடுக்கணும். சரிங்களா? அடுத்தது உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் அ இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்களுக்குள் கூடுதல் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது 5 days shall be added to the above response time in case the application for information in given to ஏபிஐஓ. ஏபிஐஓ அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்துப்பாங்க. 3மே கரெக்ட் தான். அடுத்தது
தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தை பற்றி பின்வருவனவற்றுள் எது சரியானது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி பார்க்கிறப்ப, தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும். ஓகேங்களா? ஒவ்வொரு அத்தாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபிசர் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்தது ஆர்டிஐ அப்படிங்கிறது 2005. இன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 தான் வரும். ஓகேங்களா? இங்க வந்து ரூ. 25 குடுத்துருக்காங்க. ரூ. 10 தான் வரும். சரியா? அடுத்தது பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி சரியானது எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிமாண்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கவர்ன்மென்ட். அரசிடமிருந்து தகவல் கோருதல் அப்படிங்கிறது ஏறக்குறைய எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஆன்ஸர் கீழ 3 ஒன்லி அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வேற என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரசாங்கத்துக்கிட்ட டிமாண்ட் பண்றத விட, இது நம்மளோட உரிமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது மீடியா கிட்ட இருந்து நம்மனால இன்ஃபர்மேஷன வாங்க முடியாது. 3வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் பீப்பிள் டூ ஹேவ் ஆக்சஸ் டூ கவர்ன்மென்ட் இன்ஃபர்மேஷன். சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன தவிர, மத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஆர்டிஐ போட்டு வாங்கிக்க முடியும். அததான் இங்க சொல்றாங்க. சரியா? அப்ப 3 அப்படிங்கிறது கரெக்ட். 1மே ஏறக்குறைய கரெக்ட் தான். பட் ஸ்டில் ஆ கம்ப்ளீட்டா கரெக்ட்டா அப்படின்னு பார்த்தா, இந்த கான்டெக்ஸ்ட்ல அத நம்ம கம்ப்ளீட்லி கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது, இந்தியாவில் உள்ள இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். ரைட் டூ இன்ஃபர்மேஷன் இஸ் நெசசரி டூ எம்பவர் த பீப்பிள் இன் இந்தியா. ரொம்பவே கரெக்ட் தான். இன்ஃபர்மேஷன தெரிஞ்சு அதன் மூலியமா நமக்கு மக்கள எம்பவர் பண்றதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான் ஆர்டிஐ அப்படிங்கிறது. அதே மாரி இந்த ஆர்டிஐ வந்து நிர்வாகத்துல பார்த்தீங்கன்னா, கரப்ஷன ரொம்பவே கம்மி பண்ணுச்சு. ஆர்டிஐ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா. ஓகேங்களா? எல்லாமே வெளிப்படையா இருக்கப்ப யாருமே ஊழல் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஊழல் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஐ போட்டு பார்க்கிறப்ப மாட்டிக்கிட்டாங்க. சரியா? இப்போ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ. உளவுத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலக்கு பெற்ற ஒரு விஷயம் தான். அதே மாரி இதுல இப்ப அடுத்த டைம் கேட்டாங்க அப்படின்னா, CERT-IN அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி. இவங்களுக்குமே சமீபத்தில எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. ஆர்டிஐலருந்து இவங்களுக்குமே எக்ஸம்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாரி எக்ஸம்ஷன் எல்லாமே ஆர்டிஐ சட்டத்தோட எந்த பிரிவுக்கு கீழ வருது அப்படின்னா, 8 சப் கிளாஸ் 1 செக்ஷன் 8 சப் கிளாஸ் 1க்கு கீழ தான் இந்த எக்ஸம்ஷன் எல்லாமே வருது. சரிங்களா? அடுத்தது, தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா, 2005 நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, 12 அக்டோபர் 2005. ஓகேவா? ஸோ நான் அடுத்த கேள்வியே அதான் கேட்டிருக்காங்க. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, 12 அக்டோபர் 2005. சரியா? அடுத்து ஆர்டிஐ சட்டத்தில எத்தன ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ 2டே ஷெட்யூல் தான் இருக்கு. ஓகேங்களா? ஆர்டிஐ சட்டத்தில இருக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ்னா 2 தான். அடுத்தது, தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஒரு அடிப்படை நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, பொறுப்பான, ஒளிவு மறைவற்ற ஆட்சி முறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இத நம்ம போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது, இந்தியாவில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு என்ன அப்படின்னா, சோசியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்ப அரசாங்கத்தோட விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது மூலியமா ஒரு சோசியல் இன்க்ளூஷன நம்மனால ஏற்படுத்த முடியும்னு நெனச்சிருப்பாங்க. சரியா? ஸோ, சோசியல் இன்க்ளூஷன். அடுத்தது, இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கரெக்ட். ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கரெக்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது இந்த சட்டத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ 2மே கரெக்ட் தான். அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் தப்பு. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1923. சரியா? இப்ப இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படிங்கிறது 3 ஒன்லி இன்கரெக்ட். நெக்ஸ்ட். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பாக கூற்றுகளில் தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? டூ புரொவைட் ஃபார் செட்டிங் அவுட் பிராக்டிகல் ரெஜிம் ஆஃப் ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஃபார் சிட்டிசன்ஸ். அதாவது மக்களுக்கு இன்ஃபர்மேஷன குடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது, இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர தவற. அவங்க தனியா 2009ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. மீதி எல்லாமே நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ எல்லா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டீஸ்க்கும் இருக்கு. பிரைவேட் பாடிஸ நம்ம கவர் பண்ணல. சரியா? ஸோ மத்ததெல்லாம் கரெக்ட். அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனியா கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கு மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். ஸோ 1+5 அப்படின்னு கேட்டா தப்பு. நம்ம பார்த்தோம். 1+6 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? இப்ப இங்கே தப்பா குடுத்திருக்காங்க. அடுத்தது,
மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதி உடையோர் அல்ல. அவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்ட்மென்ட் தான். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். கவர்னர் தான் ரிமூவ் பண்ண முடியும். சரியா? அடுத்தது மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ ஹைகோர்ட் ஜட்ஜும் வருவாரு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம செலக்ஷன் கமிட்டிய பார்த்தோம். யாரெல்லாம் வருவாங்க? சீஃப் மினிஸ்டர் வருவாரு, எதிர்க்கட்சி தலைவர் வருவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான் வருவாரு. ஓகேங்களா? கேபினெட் மினிஸ்டர் தான் வருவாரு. இந்த இடத்துல என்ன குடுத்திருக்காங்க? ஹைகோர்ட் ஜட்ஜ் வருவாருன்னு குடுத்திருக்காங்க. அதனால 4த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருந்துச்சு. சோ 1 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் தவறு. சரியா? அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் சரி, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் சரி 2 பேருமே நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்ட்மென்ட் தான். சோ போத் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்ட்மென்ட். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா? அடுத்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர். தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு? 2005. சரிங்களா? சோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நமக்கு அமைப்புகள பத்தி தான் நெறைய கேட்டிருப்பாங்க. சோ எலக்ஷன் கமிஷன் யுபிஎஸ்சில ஆரம்பிச்சு சிவிசி, சிபிஐ, சிஐசி, என்ஹெச்ஆர்சி இதே மாரி மாநிலத்துக்கு உண்டான அமைப்புகள் எல்லாத்துக்குமே யாரு தலைவர்? அந்த காம்போசிஷன் என்ன? அவங்களுடைய பதவிக்காலம் என்ன? அவங்கள செலக்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய செலக்ஷன் கமிட்டியோட அ காம்போசிஷன் அவங்க அதுல யாரெல்லாம் வருவாங்க? பதவிக்காலம் எப்படி இருக்கு? எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்ட்மென்ட்டா இல்லையா? இந்த மாதிரி நீங்க பார்த்து வச்சுட்டாலே போதும். கம்பேரிட்டிவா பார்த்து வச்சீங்கனாலே போதும். 2, 3 டைம் ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்றப்ப ஈஸியா முடிஞ்சிரும். சரியா? சோ பாலிட்டி பிஒய்க்யூவ நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டு போனாலே பாலிட்டில இருந்து வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் நம்ம ஈஸியா அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். நன்றி. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.